முதலில் நீ எதற்கெல்லாம் அதிகம் பயப்படுகிறாயோ அவ்வளவு அதிகம் உன்னை கெடுக்கும் மனிதர்கள் உன்னிடம் வந்து சேர்வார்கள். ஆனால் எந்த விதத்திலும் அஞ்சாதவனாக இருந்தால் யாரும் உன்னை தொடத் துணிய மாட்டார்கள். இரண்டாவது, உன்னுடன் பழகும் மனிதர்கள் நீ எங்கே போறாய், என்ன செய்கிறாய் என்று கேட்டால் அப்பாவியாக எல்லா விவரங்களையும் சொல்லிவிடாதே. எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்ற எளிய பதில் போதும். உன் வாழ்க்கையின் உள்ளுணர்வுகளை எல்லாரும் ஆராய அனுமதிக்காதே. மூன்றாவது, பிறரை பாதிக்க கூடும் என்ற பயத்தில் தளர்ந்து விடாதே. தேவையான தருணத்தில் உறுதியுடன் பேசவும் நடக்கவும் வேண்டும். இல்லையெனில் நீ பிறர் கையில் எளிதில் ஒடுக்கப்படுகிறவனாக மாறிவிடுவாய். நான்காவது, உனக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் திடமாக வேண்டாம் என்று சொல். நீ விளக்கமோ பிறரை மகிழ்விப்பதற்கான காரணமோ சொல்ல வேண்டியதில்லை. வேண்டாம் என்று சொல்வது ஒரு திறமை, அது பாவம் அல்ல. ஐந்தாவது, எல்லாவற்றிற்கும் சம்மதிக்கும் மனிதனாக இருக்காதே. உன்னிடம் சிறிது கூர்மையும் உறுதியும் இருக்க வேண்டும். இல்லையெனில் எல்லோரும் உன்னை எளிதில் மிதித்து விடலாம் என்று எண்ணுவார்கள். நீ எவ்வளவு மென்மையாக இருப்பாயோ அதைவிட அதிகமாக பிறர் உன்னை பயன்படுத்த முயல்வார்கள். ஆறாவது, எப்போதும் பிறரை மகிழ்விப்பவனாக இருக்காதே. எப்போதும்